அஸ்ட்ரோ விருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் நமஸ்காரம். நட்சத்திரங்கள் வரிசையில் இன்னைக்கு ராசி மண்டலமும் நட்சத்திரமும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ராசி மண்டலத்தில் நம்ம 12 ராசிகள் பார்த்தோம். அதே போல் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் பார்த்தோம். இந்த 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் எப்படி மேட்ச் பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த 12 ராசிகள் அப்படிங்கும்போது மேஷம் முதல் மீனம் வரை 27 நட்சத்திரங்களை அதுக்குள்ளே நம்ம போடணும். மகரிஷிகள் போட்டு வச்சுருக்காங்க, நம்ம இல்லை, மகரிஷிகள் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ 27 நட்சத்திரங்களை எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கங்கிறது நம்ம அப்படியே பார்க்கும்போதே நமக்கு நாலேஜில் வரணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பலன் எடுக்க முடியும். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம், ரிஷபம் கிருத்திகை 3 பாதம், ரோகிணி மிருகசீரிஷத்தில் 1 2, மிதுனம் மிருகசீரிஷத்தில் 2 பாதம், திருவாதிரையில் 4 பாதம், புனர்பூசத்தில் 3 பாதம், கடகத்தில் புனர்பூசம் 1ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதம். சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 1ஆம் பாதம். கன்னி உத்திரம் 3 பாதம், அஸ்தம் 4ஆம் பாதம், சித்திரை 2 பாதம். துலாம் சித்திரையில் 2 பாதம், சுவாதியில் 4 பாதம், விசாகத்தில் 3 பாதம். விருஷகம் விசாகம் 1 பாதம், அனுஷம் 4 பாதம், கேட்டை 4 பாதம். தனுசு மூலம் 4 பாதம், பூராடம் 4 பாதம், உத்திராடம் 1 பாதம். மகரம் உத்திராடம் 3 பாதம், திருவோணம் 4 பாதம், அவிட்டம் 2 பாதம். கும்பம் அவிட்டம் 2 பாதம், சதயம் 2 பாதம், பூரட்டாதி 3 பாதம். மீனம் பூரட்டாதியில் 1 பாதம், உத்திரட்டாதியில் 4 பாதங்களும், ரேவதி 4 பாதம். இப்போ ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திரங்களை கொடுத்தாச்சு. ஒரு நட்சத்திரத்தோட அளவு அப்படிங்கும்போது 13 டிகிரி 20 நிமிஷம்னு சொல்லுவோம். அது தமிழில் சொல்லணும்னா பாகை கலை, 13 பாகை 20 கலை அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு நட்சத்திர பாதமாக பிரிக்கணும். அந்த ஒரு நட்சத்திர பாதங்கிறது 3 பாகை 20 கலை, 3 பாகை 20 கலை. இது எதுக்காக பார்க்குறோன்னா, ஒவ்வொரு டிகிரியில் பார்க்கும்போது ஒரு கிரக சேர்க்கையில் பார்க்கும்போது எத்தனை டிகிரி சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த கிரக சேர்க்கையில் ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருக்கிற கிரக சேர்க்கை தான் பாதிப்புகளையும் கொடுக்கும், நல்ல விஷயங்களையும் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த டிகிரிஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த டிகிரிஸை வச்சு பார்க்குறதுங்கிறது இப்போ ஃப்யூச்சரில் நிறைய பார்க்கணும். அதுக்காக தான் இந்த டிகிரிஸை பார்க்குறோம். இப்போ கிரக சேர்க்கையிலலாம் குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் சேர்ந்து இருக்கக்கூடாது. அது ஒரு சில பாதிப்புகளை கொடுக்குது. 2மே சுபக்கிரகம் தான், இருந்தாலும் ஒரு பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னா அது ஒரு நட்சத்திர பாதத்துக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் இப்போ 7.5 சனி இதெல்லாம் வருதுன்னா பாதிப்புகள் எப்போ இருக்குன்னா, முன்பின் 5 டிகிரியில் இருக்கும்போது தான் பாதிப்புகள் அதிகமாக வரும். 7.5 சனி காலத்துலேயும் சரி, அஷ்டம சனி காலத்துலேயும் சரி, இந்த கோச்சார ராகு கேதுக்கள் வரும்போதும் சரி, அந்த 5 டிகிரிகள் வரும்போது தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மட்டும் நம்ம அந்த வழிபாட்டு முறைகளோ ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறோம். அதுக்காக இந்த டிகிரியை நம்ம கவனிக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா உச்ச நீச பாகைகள்னு சொல்லுவோம். இப்போ சூரியன் துலாமில் நீசம் அப்படின்னா, நீசப்பாகைங்கிறது 10 டிகிரி. அப்போ அந்த 10 டிகிரியை முன்பின் 5 டிகிரியில் இருக்கும்போது தான் அது நீசத்தன்மையை அதிகமாக கொடுக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே அந்த இடத்துல தந்தை இருக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 9ஆம் பாவாதிபதியும் பார்க்கணும். நீசப்பாகையில் தந்தை எப்படி இருக்காருங்கிறத பார்க்கறதுக்கு அதிநீச பாகையில் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்யும். உபயோகமாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நீச பாகையை விட்டு 5 டிகிரி விலகிட்டாருன்னா அவர் எங்கேயோ தூரம் இருக்காரு,
அவர்னால நல்ல விஷயங்கள் தான் இருக்குங்கிறத நம்ம எடுத்து கொடுக்கணும். அப்போ இந்த டிகிரிகள்ங்கிறது மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அடுத்தது பாதங்கள் அப்படிங்கிறது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஈஸியாக புரியறதுக்கு தான் நட்சத்திர பாதங்களை பார்க்குறோம். 4 பாதங்கள் அப்படிங்கும்போது நவாம்சத்தில் வரும்போது இதில் வர்க்கோத்தம பாதமாக வரும். ஒரு சிலதெல்லாம் இப்போ இதில் எடுத்தீங்கன்னா வர்க்கோத்தம பாதங்கள்ங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட் படிப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ புனர்பூசம் 1 புனர்பூசம் 4 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கடகத்திலேயே வந்துரும். கடகத்தில தான் 4ஆம் பாதம் விழும். நவாம்சத்தில போய் பார்க்கும்போது. ஒவ்வொன்னா ஒவ்வொரு பாதமும் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பிரிஞ்சு வரும். அப்ப அதுல வந்து கிரக நிலையில வந்து நவாம்சத்துல என்ன கிரக நிலையில இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். வர்க்கோத்தமம் பார்க்கணும். அடுத்தது ஒரு கிரகம் வந்து ராசியில வந்து உச்சமா இருக்கு, நவாம்சத்துல நீசமாயிடுறாரு அப்படின்னா, இந்த பாதங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். பாதங்கள் ஹெல்ப் பண்ணலைன்னா நம்மளால அது பார்க்க முடியாது. இப்போ ஆயில்யம் 2ல வந்து செவ்வாய் இருக்கு அப்படின்னா, ராசி கட்டத்துல உச்சமா கொடுக்கும். நவாம்சத்துல வந்து நீசத்தை கொடுத்துரும். ஏன்னா நவாம்சத்துல நீச பாகைக்கு போயிடும். அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம கரெக்டாக பர்டிகுலராக எந்த கிரக வலுவில் இருக்காருன்னு பார்க்கறதுக்கு கிரகங்களுக்கும் நட்சத்திர பாதங்களையும் கிரகங்களையும் வச்சு அது பார்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்குங்கிறது வந்து இந்த கிரகங்களோட நட்சத்திர பாதங்களும் டிகிரிகளும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரகங்களோட அதிதேவதைகள். சாரி, நட்சத்திரங்களுடைய அதிதேவதைகள். கிரகங்களோட அதிதேவதைகள் கிரகங்கள் பார்க்கும்போது பார்த்தோம். நட்சத்திர அதிதேவதைகள் அஸ்வினி, அஸ்வினி குமாரர், பரணி யமா, கிருத்திகை அக்னி, ரோகிணி பிரம்மா, மிருகசீரிடம் சந்திரன், திருவாதிரை சிவன், புனர்பூசம் அதிதி, பூசம் குரு, ஆயில்யம் ராகு, மகம் சூரியன், பூரம் ஆரியமா, உத்திரம் சூரியன், ஹஸ்தம் விஸ்வகர்மா, சித்திரை வாயு, சுவாதி இந்திரன், விஷாகம் சத்ரா, அனுஷம் இந்திரா, கேட்டை மிருத்யு, மூலம் வர்ணன், பூராடம் விஸ்வதேவா, உத்ராடம் பிரம்மா, திருவோணம் விஷ்ணு, அவிட்டம் வாசு, சதயம் வர்ணம், பூரட்டாதி அஜன்ஷகரணா, உத்திரட்டாதி அகமுக புதஜன்யா, ரேவதி பூஷா. இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் நேம்ல கொடுத்துருக்கு. இந்த அதி தேவதைகள் எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா, நம்ம ஒரு இடத்துல வந்து அதாவது உபாசனா தெய்வம் எடுக்கிறதுக்கு எதை எடுக்கலாம், நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி போகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் ஒரு பிரிவாக வந்து எடுக்கிறது வந்து ஒருவர் ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரோ அவருக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராசியில் இருக்கிற முழு நட்சத்திரம் எதுவோ அதுவோட அதிதேவதையை வணங்குனா உபாசனா தெய்வமாக எடுத்தா நம்ம எல்லாத்துலேயும் கிராஸ் பண்ணி போகலாங்கிற ஒரு விதி இருக்குது. அதுக்கு இந்த உபாசனா தெய்வம் ஒன்று ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, நட்சத்திரத்தை பற்றி படிக்கும்போது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் கொடுக்கறது எது, இல்லை ஒரு பாசிட்டிவ் நிகழ்வுகள் எடுக்கிறது எது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து நம்ம இந்த நட்சத்திர இதை வந்து தேவதைகளை நம்ம பார்க்குறோம். நல்லது கெட்டது எல்லாமே செய்யறதுக்கு. இப்போ உபாசனா தெய்வம் சொன்னோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கடகத்தில் வந்து குரு இருக்கார் அப்படின்னா, அவருக்கு கடகத்துக்கு 11ஆம் இடமா வர்றது வந்து ரிஷபம். ரிஷபத்தில் முழு நட்சத்திரம் எதுனா ரோகிணி. அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரத்தோட அதிதேவரை யாருன்னா பிரம்மா. அப்போ பிரம்ம வழிபாடு அப்படிங்கிறத உபாசனை தெய்வமாக அவங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து
நல்ல விஷயங்கள் வரும். எல்லாமே வந்து அவங்க கிராஸ் பண்ணி போயிருவாங்க அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. அதுபோல நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் யோகி அவயோகிகளும் வரும். நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம அஹ், கர்ணமும் எடுக்கிறோம். கர்ணநாதன் எல்லாமே எடுக்கிறோம். அப்படி வரும்போதும் அந்த இடத்துலையும் வந்து இந்த நட்சத்திரங்கள் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்கப்படுறோம். அதுக்காக தான் நட்சத்திரத்தை 27 நட்சத்திரங்கள் நட்சத்திர அதிதேவர்கள் வந்து மிக முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே அறிவுறுத்தி சொல்கிறோம். இப்போ ஒரு சில தேவர்கள் வந்து நம்ம வழிபாட்டில் இங்கே இருக்காது. அது வந்து ஒரு சிலது வந்து சான்ஸ்கிரிட் நேமில் இருக்குது. அது ஒரு சிலதுக்கு வந்து வழிபாடுகள்ங்கிறது இருக்காது. அது அந்த பத்ரா அதெல்லாம் வந்து விசாக நட்சத்திரம்னா வித்ரான்னு சொல்கிறோம். அது என்னங்கிறது ஒரு சிலது நமக்கு தெரியாது. முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களோ இல்லையோ நமக்கு ஒரு சிலது வந்து நமக்கு தெரியறதில்ல. சான்ஸ்கிரிட் வித்வான்கள் யாராவது இருந்தாலும் அது கேட்டுக்கலாம். இல்லைன்னா டிரான்ஸ்லேட் போட்டும் அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். அப்படி அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா, இப்போ ரோகிணி நட்சத்திரமா மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம். விஷ்ணுவை வழிபாடு பண்ணிக்கலாம். இது ஷார்ட்டாக போய் இப்படி பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நட்சத்திரத்தோட தொடர்ச்சி வந்து அது அடுத்த பதிவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். கிருத்திகா ஓசூர்.